ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் Zerodha brokerage வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அதோட டீட்டெயில், ஏஎம்சி என்ன இருக்குது, ஸோ எண்ட் டு எண்ட் வந்து Zerodhaவோட எல்லா சார்ஜஸ் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுமாரி சில ஹிடன் சார்ஜஸ், ஹிடன் இன்ஃபர்மேஷனும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதனால் வந்து வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஏன்னா அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா Zerodhaவில் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ Zerodha பொறுத்தவரையும் வந்து ஒரு மைத் இருக்குது, டெலிவரிக்கு வந்து சார்ஜ் இல்லை அப்படின்னு. பட் அங்கே சார்ஜ் பண்ணுறாங்க, நான் வந்து அதுவும் சொல்கிறேன். சரி வாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு பை அண்ட் செல்லுக்கு Zerodhaவில் வந்து சார்ஜ் இல்லை. நம்ம இன்ட்ராடே F&O பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாட் 20 rupees இல்லைனா அதை விட கம்மியாக 0.03% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஒரு ஆர்டருக்கு இது வந்து, ஓகேங்களா? இன்ட்ராடே எல்லா செக்மெண்ட்லேயும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் 0 கமிஷன், எந்த சார்ஜஸும் இல்லை, ஓகேங்களா? வாங்க, இப்போ ஈக்விட்டியில் வந்து டெலிவரி வந்து, அதாவது பை அண்ட் செல் பண்ணும்போது எந்த சார்ஜஸுமே கிடையாது, வெறும் ப்ரோக்கரேஜ்க்கு மட்டும். இன்ட்ராடே பண்ணும்போது அந்த 20 ரூபா 0.03, ஃபியூச்சருக்கும் அதே தான். பட் ஆப்ஷனுக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து 20 rupees, 0.03 அந்த கணக்கில் எதுவுமே கிடையாது. அடுத்தது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன், இது வந்து பார்த்திங்கன்னா 0.1%. அது வந்து பைக்கும் செல்லுக்கும் வந்து நீங்கள் இப்போ டெலிவரி எடுக்கிறீங்கன்னா பை அண்ட் செல் ரெண்டுத்துக்குமே வந்து சார்ஜஸ் உண்டு. இன்ட்ராடே பண்ணும்போது 0.025% வந்து செல் சைடு மட்டும் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சருக்கு வந்து 0.0125 செல் சைடு. அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிடி வந்து இந்த 0.125 அண்ட் 0.0625 இதெல்லாம். அடுத்து டிரான்சாக்ஷன் சார்ஜ், இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ் வந்து யாருக்கு போகும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சியில் வந்து கம்மியாக இருக்குது, பிஎஸ்சியில் அதிகமாக இருக்குது. அகைன் வந்து ஈக்விட்டி இன்ட்ராடேக்கும் அதே சார்ஜஸ் தான் போடுறாங்க. ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜ் வந்து கம்மியாக இருக்குது. அண்டு ஆப்ஷன்ஸ்க்கு வந்து இப்போ கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்க, 0.0495%. அதுமாரி இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணாலுமே இருக்குது, அது அதிகப்பதிக்கு தெரிய மாட்டுது. ஸோ அதுதான் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வந்து எதுக்கு எடுக்கிறாங்கன்னா ப்ரோக்கரேஜ் ப்ளஸ் செபி சார்ஜஸ், டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். ஸோ அதாவது இங்கே ஒரு சார்ஜஸ் போடுவாங்க, இந்த சார்ஜஸ் ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எஸ்டிடி இருக்குல்ல, இதுக்கு வந்து இதோட அமௌண்ட் எவ்வளவோ அதுக்கு மட்டும் ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து எல்லா செக்மெண்ட்டுக்குமே 18% வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. செபி சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடிக்கு 10 ரூபா அந்த கணக்கு தான், அது வந்து டிஃபால்ட். அதை விட லோயர் சார்ஜஸ் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் 1 லட்சத்துக்கு பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் இருக்கும். அடுத்து ஸ்டாம்ப் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் உண்டு, இதுலேயும் உண்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பை சைடுக்கு வந்து 0.015% வந்து இருக்குது. ஒரு கோடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 ரூபா வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேக்கு 0.003, ஒரு கோடிக்கு வந்து 300 ரூபா வந்து இன்ட்ராடே இருக்குது. ஃபியூச்சர்ஸ் வந்து 0.002, ஒரு கோடி வந்து நீங்கள் இப்போ பை பண்ணுறீங்க அப்படின்னா டர்ன் ஓவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 ரூபா எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் 0.03% அண்ட் 300 ரூபா. இதெல்லாம் நீங்கள் ஏன் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணாலும் சில பேர் என்னென்னா லாஸ்ட்டில் வைக்கும் போது ஓவர் ட்ரேட் அதிகமாக பண்ணும்போது நம்ம அதிகமாக ப்ரோக்கரேஜுக்கும், அதுவும் ப்ரோக்கரேஜை விட எஸ்டிடி வந்து நம்ம ரொம்ப அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கான்ட்ராக்ட் நோட்டோ இல்லை எண்ட் ஆஃப் த இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எஸ்டிடிலேருந்து ப்ரோக்கரேஜி, ஜிஎஸ்டிக்கு இதுக்கு ரொம்ப பே பண்ணியிருப்போம் நம்ம, ஓகேங்களா? இந்த எஸ்டிடி இங்கே செக்யூரிட்டின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சார்ஜஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து போகுது. இதிலே வந்து Zerodha மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ரோக்கரேஜை விட எஸ்டிடியோட சார்ஜஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. அடுத்து செபி சார்ஜஸ்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா செபிக்கு வந்து போகுது, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு, அவங்களுக்கு வந்து இந்த சார்ஜஸ் போகுது. இந்த டிபி சார்ஜஸ் எப்போ வரும் அப்படின்னா இப்போ இந்த சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் வந்து நம்மளோட ஷேர்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறாங்களோ, ஸோ அதுக்காக Zerodha டிஃபால்ட்டாக 13 ரூபா, நீங்கள் எத்தனை லட்சத்துக்கு வாங்கினாலும் விற்றாலும் 13 ரூபா டிஃபால்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். ஸோ ஓவராலாக 15 ரூபா 34 பைசா வரும். நீங்கள் ஒரு 5 கோடிக்கு வாங்கி விற்றாலும் இந்த டிபி சார்ஜஸ் வந்து மாறவே மாறாது, பட் அதர் சார்ஜஸ் வந்து மாறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல்
டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து ஃபஸ்ட்டு ஹோல்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 0.25 இதுதான் பர் டிரான்சாக்ஷன் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் வச்சுருந்தா மட்டும்தான் அந்த கணக்கு. அதுக்கப்புறம் பிளட்சிங்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். பிளட்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஷேர் அடகு வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு வந்து 30 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து எடுக்கிறாங்க. சில அதர் ப்ரோக்கரேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 15 ரூபா தான் இருக்கும். ஸோ ஜெரோதாவில் 30 ரூபா இருக்குது. ஸோ ஏஎம்சி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஏ டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த பிஎஸ்டிஏ அப்படின்னா என்ன அப்படின்னா பேசிக் அக்கௌண்ட்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 4 லட்சத்துக்கு கம்மியாக வச்சுருக்கீங்க, ஒரே ஒரு டிமேட் அக்கௌண்ட் தான் நீங்கள் உங்கள் பேர்லேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஏஎம்சியுமே வந்து கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஜெரோதாவில் மட்டுமே கிடையாது, கொட்டாக்லேருந்து செக்யூரிட்டிஸ்லேருந்து மற்ற எல்லா செக்யூரிட்டிஸ்க்குமே வந்து இந்த பிஎஸ்டிஏ வந்து உண்டு டிமேட் அக்கௌண்ட் வந்து. இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ கம்பல்சரி 300 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாகவே இருக்கும். அது வந்து குவார்ட்டர்லி வந்து எடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஏஎம்சியை பொறுத்தவரை நீங்கள் ஒரே ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்களோட ஹோல்டிங் 4 லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஏஎம்சியுமே கிடையாது. ஸோ டிஃபால்ட்டாக ப்ரோக்கரேஜ் கிடையாது, இந்த ஏஎம்சி கிடையாது. அது வந்து நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கால் அண்ட் ட்ரேட். இந்த கால் அண்ட் ட்ரேட் என்ன அப்படின்னா இப்போது உங்களால் மிஷினில் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி இதேமாரி இந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணுங்கள், இதை பை பண்ணுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து எடுத்துப்பாங்க. அதேமாரி ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகுது, நீங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 50 ரூபா எடுத்துருவாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா ஒரு ஆர்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் பேலன்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா பர் ஆர்டருக்கு வந்து சார்ஜ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூபிஐ வழியாக பண்ணாமல் நெட் பேங்கிங்கில் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 9 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன் எல்லோரும் கேள்விப்பட்டிருங்களா, ஆஃபர் ஃபார் சேல், பைபேக், டேக் ஓவர், டீலிஸ்டிங் ஆர்டர், இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெலாம் வந்து சார்ஜஸ் உண்டு. அதிக பேத்துக்கு தெரிய மாட்டேது, இதுக்கு சார்ஜஸே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு 20 ரூபா ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து இருக்கும். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க நீங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ்ங்கிறது என்ன அப்படின்னா 25 ரூபா இல்லைன்னா 0.03%. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷேரை வந்து கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 25 ரூபா வந்து அதோட வேல்யூ வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சிஎம்ஆர் ரிக்வெஸ்ட் ஃபிசிக்கல் காப்பியாக வேணும் அப்படின்னா ஃபிசிக்கலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா 20 ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் வந்து 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஃபண்ட் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஈவன் நீங்கள் ஐடியில் வேலை செஞ்சாலும் எதில் வேலை செஞ்சாலும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து சில ஐபிஎஃப்டின்னு வந்து இன்வெஸ்டர் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் ட்ரஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சார்ஜஸ் வந்து எடுக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட ட்ரேடட் வேல்யூ வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷனுக்கு வந்து ஒரு கோடிக்கு வந்து 50 ரூபா, அதுமாரி கரன்சிக்கு இந்த அமௌண்ட். சரி, அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தேன்ல வந்து ஜெரோதாவில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டியில் வந்து ஃப்ரீலாம் கிடையாது. ஆக்சுவலாக ஃப்ரீ தான், ஃப்ரீ மாரி, ஆனால் ஃப்ரீ கிடையாது. என்ன அப்படி ஒன்று அப்படின்னா கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபார் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் a minimum 0.01 will be charged as per contract note அப்படின்னு போட்டாங்க. ஓகேங்களா, இப்போ அது ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னா நீங்கள் ஒரு டெலிவரி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 0.01 வந்து டீஃபால்ட்டாகவே வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் கான்ட்ராக்ட் நோட்டை வந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கான்ட்ராக்ட் நோட்னா என்னங்கிறது நான் வந்து முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ கான்ட்ராக்ட் நோட்டுங்கிறது அன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ண என்டையர் டீட்டெயிலோட இது எவ்வளோ ப்ரோக்கரேஜி டீட்டெயில் வைஸு வந்து எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, எந்த டைம் அது ட்ரேட் ஆச்சு எல்லாமே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜெரோதாவில் வந்து 0.01 பைசா வந்து எடுக்கிறாங்க, இல்லாமல் இல்லை அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதை வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.